மட்டக்களப்பு முறையெல்லாம் அப்படி இருக்கு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. கிட்ட வாங்க சாப்பாடை காட்ட. என்னன்றா திடீரெண்டு வழியா வந்துட்ட? தரன் தரன் அது எப்படி தொட்டில் என்ன மாதிரி இருக்குன்னு வேறுங்க. அது மருமகன் எங்களோட மூத்த அக்காட மகன். போட்டோ ஷூட்டை கண்டது எனக்கு நல்ல சந்தோஷம். சின்ன வயசுல நடக்கலையா அப்ப எனக்கு ஒரு 26 வயசுலாம் மறக்க. வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ? நாங்கள் நல்ல சுகமாக இருக்கோம், நீங்கள் நல்ல சுகமாக இருக்கோம்னு சொல்லி நாங்கள் கடலை பிராய்ச்சி கொள்கிறோம். இன்றைக்கு இந்த காலநிலையில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நாங்கள் இன்றைக்கு மட்டக்களப்பில் நினைக்கிறோம். மட்டக்களப்புக்கு என்னத்துக்கு வந்து நாங்கள் சொன்னால், எங்களோட திவாண்ட மருமகன் 31 என்னென்னு நீங்கள் சொல்கிறீங்க? நாங்கள் யாழ்ப்பாணத்தில் எப்படி சொல்கிறோம் நாங்கள் சொன்னால் தொடக்க கலைக்குன்னு சொல்கிறோம். மட்டக்களப்பு என்னென்னு சொல்கிறேன்னா 30 ஒரு பிள்ளை பிறந்து 30 நாளையால் வந்து அந்த முடி வலிச்சு அதெல்லாம் செய்கிறத வந்து மருங்கைன்னு சொல்லுவாங்க. மருங்கைன்னு சொல்லுவாங்க, 30 சொல்லுவாங்க. 30-31 எனக்கு அது சரியா தெரியல. 30-31 அந்த வந்து மருங்கைன்னு சொல்லி சொல்கிறவங்க வந்து சபை பொம்பளை பிள்ளையாக இருந்தால் முடி வலிச்சு தோடு ஊற்றுவாங்க, ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் முடி வலிச்சு செய்வாங்க. ஆனால் முக்கியமாக வந்து அந்த அப்போ பரவாயில்ல போங்க, முக்கியமாக வந்து அந்த தொட்டிலில் போடுவாங்க. அதுதான் வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு. அதாவது முடியெல்லாம் வலிச்சு முடிஞ்ச வந்து அதுக்கப்புறமா வந்து நாங்களும் அங்கே மிரங்கன்னு தான் சொல்லுவோம் போல, எங்களுக்கு தெரியாது. நாங்கள் தொடக்க கழிக்கன்னு சொல்லி பழகி போட்டது போல தொடக்கம் தான். அதுதான் மெயின் போயிரு போல இந்த மிரங்கை தொடக்கம் கழிக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல, தெரியல. ஆனால் மிரங்கை என்னன்னு வந்து சொல்கிறது. அப்போ அந்த ஃபங்க்ஷன் தான் வந்து இன்றைக்கு நடக்க போகுது. அதான் நடக்கப்போ அதுக்கு தான் நாங்களும் வந்திருக்கோம். பார்ப்போம் என்ன மாதிரி இந்த ஃபங்க்ஷன் நடக்குன்னு சொல்லி. சின்ன வயசுலேயே நான் ஞாபகம் இருக்குது தம்பின்ட்ட சின்ன கனகாலம் செஞ்சது. அப்போ எத்தனை வயசு எனக்கு? 8-9 வயசு. 8-9 வயசு எனக்கு. அந்த டைம்லேயே நான் ஞாபகம் இருக்குது. இறைச்சி கறி எல்லாம் காய்ச்சி சும்மா முட்டையெல்லாம் வச்சு இங்கே வந்து முதல்ல வந்து இந்த பழைய காலத்தில் இந்த மாதிரி வந்து செய்வாங்களா? அதாவது இப்போ இப்படி ஒரு ஃபங்க்ஷன், அதாவது இந்த 30 இல்லை இந்த மருங்க வந்து நடக்க போகுதுண்டா கிடா வெட்டி எல்லாருக்கும் வந்து சாப்பாடு போடுவாங்க. ஆனால் இப்போ வந்து அது மருகி போயிட்டு இப்போ என்னென்னா பிரியாணி அப்படி போயிட்டு அது அப்படி சாப்பாடு போடுவாங்க. இன்னும் கொஞ்சம் இதில் வந்து முடி வலிச்சிட்டு அதுக்கப்புறம் தொட்டியில் போட்டுட்டு தம்பி உனக்கு மிரங்க செய்ததா விட்றான். சரி, அப்போ அந்த சாப்பாடு முக்கியமானது வந்து நடக்க போகுது. அதாவது மருமகன் எங்களோட மூத்த அக்காட மகன். மூத்த அக்காண்ட மகன். இந்த நிகழ்வுக்கு வந்ததுக்கு நன்றி, சந்தோஷம். ஏன் கை இப்படி கொடுக்குறது இப்படி கொடுக்குறது? இப்படி கொடுத்தா வந்து இந்த தோஸ்த் இப்படி கொடுத்தா வந்து இந்த புதுசாக கொடுக்குறது இன்ட்ரடக்ஷன் ஆகுது. எனக்கு இப்போ எல்லாருக்கும் இப்படி தான் கொடுக்கணும். அப்படியே இந்த மாதிரி இல்லை, யார் வந்த ராஜாலும் இப்படி தான் கொடுக்கணும். சரி சரி வாங்க போய் இருக்கு. நீங்கள் கப்பலாங்கப்படுத்தி விடுங்க இருக்கா என்ன மாதிரி இதுன்னு சொல்லி வீட்டில் போய் கப்பலாங்கப்படுத்தி விடுங்க. இப்போ அக்காண்ட வீட்டை வந்துட்டோம் நாங்கள். இது பெரும்பாலும் நிறைய வீடியோவில் பார்த்துக்க மாட்டேன். என்ன நிறைய அந்த கேட்க தான் வந்து வீடியோவில் எல்லாம் வருவாங்க. இப்போ வந்து வாரையில் ஆனால் வந்து இந்த வெட்டிங் வீடியோவில் வந்து பார்த்துருப்பாங்க. நீங்கள் நடக்குதா என்னது கரண்ட் போயிட்டு இந்த நேரம் அது கரண்ட் போயிட்டேன். மெட்ட சின்ன வர கணிக்கிறாருக்குள்ள அண்ணாண்டமா. உங்களுக்கு சின்ன வயசுல மரங்க நடந்ததா? என்ன ஞாபகம் இருக்கோ? சின்ன வயசுல நடக்கலையா? அப்ப எனக்கு ஒரு 26 வயசுலாம் மரங்க நடந்தது. பிறந்த நாளைக்கு பம்போஸ்ல வந்து நின்றவர். சொல்லுங்க. அந்த போட்டோ ஷூட்டை கண்டது எனக்கு நல்ல சந்தோஷம். ஏண்டா சின்னல நம்மளுக்கு மரங்க செய்யல 26 வயதுல செஞ்சிருக்கேன். சின்ன செய்யலையோ? இல்ல செய்யல. செய்தியில பின்னா ஞாபகம் இல்லை. நல்லா சொல்லுவேன். எல்லாரும் அந்த டைம்ல போட்டோ ஷூட் எல்லாம் எடுக்கலையே. வந்து போட்டோ ஷூட் உனக்கு தேவை அந்த வயசுல எடுத்துருக்கணுமே. நாங்கள் வீட்டுக்குள்ள போனோம்னு சொன்னால் இந்த வேறுங்க தொட்டில் எல்லாம் வச்சிருக்கு பாருங்க. அந்த இடத்துல இதில் பார்த்தா தெரியும் தொட்டில் வச்சிருக்குது. அண்ணா வணக்கம். அங்கே வேலையா பிஸியாக தெரியுங்க போல. திருநெல்வேலி பூசிட்டு வாங்க. அப்படி எங்கால வேறுங்க தொட்டில் என்ன மாதிரி இருக்குன்னு வேறுங்க. பேர் ராவண்ணா ஐலோன். வணக்கம் அண்ணா. என்னென்னு சொன்னால் இன்றைக்கு உங்களோட மரங்கை எப்படி உணர்றீங்க? ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமா இருக்கிறீங்களா? என்ன வேறு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
ஒன்றும் இல்லை நான் மருமகனுக்கு முதல் தரம் இப்போ மொட்டை வலிக்கிற எங்கள் மகனுக்கு நடந்திருக்கு இப்படி இது மொட்டை வலிச்சிக்கிறாங்க மருமகன்குள்ள கொஞ்சம் ஸ்பெஷல் தானே ஹாப்பியாக இருக்கும் எல்லாரும் சந்தோஷம். ஓகே, நன்றி. நன்றி. வணக்கம் அம்மா. வணக்கம். எப்படி சுகம்? நல்ல சுகம். தம்பி என்ன கதைப்பீங்களோ? ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஹலோ. ஹாய் சொல்லுங்க. ஹலோ. எப்படி இருக்கீங்க? மட்டக்களப்பு முறையெல்லாம் மட்டக்களப்பு முறையெல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இப்படி தான் அங்கேயும் இருக்கும் போல என்ன? அங்கேயும் அப்படி தான் இருக்கு. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. நாங்கள் எங்களுக்கு தான் தெரியாது. எங்களுக்கு வயசுகள் குறைவு தானே தெரியாமல். என்ன யோசிக்காத தம்பி என்ன யோசனை? என்ன யோசனை? அப்ப இவருக்கு என்ன முறை? இவருக்கு அத்தான். அத்தானா? அத்தானுக்கு இன்றைக்கு மிரங்கு அந்த தம்பி. அம்மா அம்மா கதை எங்களை பக்கம் என்னன்னா மரங்கன்னு சொல்லுவாங்க இந்த 30 பிள்ளை பிறந்து 30 நாள் முடிஞ்ச பிறகு முடி வலிக்கிறது வாங்க உங்களோட எப்படி சொல்லுவாங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. நாங்க எங்களுக்கு தெரியாதானே ஃபுல்லா முறைகள். நாங்க தொடக்க கலைக்கிறேன்னு சொல்லி அந்த காதால கேட்டதால சொல்றோம். நாங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க சொல்ற நான் அப்படி ஒரு பார்க்கல மரங்கண்டி சொல்றேன் நான் கேள்விப்படல. அப்படி எங்க யார் படத்தை சொல்லுவாங்கன்னு தெரியாது எனக்கு. அது எனக்கு தெரியல. நான் தொடக்க கலைக்கிறேன்னு சொல்றேன். என்னடா அதுவா? தொடக்க கலைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்க. இல்லாட்டி 30 32 சொல்லுவாங்க. என்னடா மாமன் வந்து மருமகன மடியில வச்சு தான் முடி எடுப்பாங்க. அது மூத்த மாமன் அவரு. மாமன் இல்ல மாமன் தான் முடி வழி விடுவோம். அதான் முறை. அதான் முறை. அதான முறை. என்னப்பா அப்பா நெல் வராது இன்னும் தம்பி வேற போறாரு போல. கூப்பிடுங்களேன். ஓகே, சரியா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் திவாவின் மருமகனுக்கு முடிவு அளிக்கிற நிகழ்வு நடக்க போகுது. அதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அண்ணன் வந்து நிற்கிறார். இங்கே உறவினர்கள் எல்லாருமே இங்கே இருக்கணும். அதையும் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடத்துல அந்த முடிவு அளிக்கிற நிகழ்வு நடக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முடிவளிக்க ஆரம்பிக்க போயினோம். இல்லை பார்த்தா தெரியும். என்னை கிட்ட வச்சு காட்ட இல்லாதானே குழந்தை தானே. அதனால் நாங்கள் தூரத்தில் இருந்து காட்டுறோம். ஒரு கோப்பையில் எடுங்க ஒரு சின்ன டீஸ் மாதிரி. வாங்க கிட்ட வா கிட்ட வா கிட்ட வா கிட்ட வஞ்சி என்னடா வாங்க நாட்ட என்ன செங்கு என்ன அந்த பிள்ளை கேமராவை தூக்கி இப்படி வச்சாதான் இந்த பிள்ளை கேமரா பார்த்து ஆயிடுச்சு போல கேமரா தூக்கி இப்படி எடுக்க கட்டணும் கேமரா அப்படி வச்சு தெரியும் பின்னுக்கு இந்த போட்டோ எடுக்க இப்படி தூக்கி எடுக்க கத்தி வரும் வாங்க 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 வந்துடுங்க என்னம்மா நல்ல உள்ள என்னடா ஆராரோ என்னடா ஆராரு ஆடி வரோ ஆரடிச்சு நீ எழுத அடிச்சார சொல்லி எழு அது அழ இல்லடா அது என்னவா என்னடா சிரி வேற அழகு
அப்பா அப்பா வேறு யார் இவர்? சித்தா சொல்லுமா யார் இவர்? சித்தா யார்? சித்தா தேடுறாரு போல. என்னடா என்ன பேர் உங்களுக்கு? என்ன பேர் தம்பிக்கு? என்ன பேர்? என்ன பேர்? ஏய் ஹலோ தம்பி 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 என்னடா? ஹலோ சொல்லுங்க ஹலோ சொல்லுங்க ஹலோ சொல்லுங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நியூஸ் சேனலான உங்களோட யூடியூப் சேனலோட பேர் என்ன? தசா பிளாக். என்ன பிளாக்? உங்களோட யூடியூப் சேனலோட பேர் என்ன? பேர் என்ன தெரியுமா? தசா தரன். திவான தரன். அது எப்படி தசா தரன். லிங்கா தரன். என்ன தரன்? தரன் தரன் தரன். அப்போ திவா உங்களோட பிள்ளைக்கு என்ன பேர்? ரெண்டு பிள்ளைக்கு பொம்பளை கல்யாணம் கட்டினா தானே பிள்ளைக்கு பேர். பொம்பளை என்ன கல்யாணம் கட்ட? பொம்பளை பிள்ளைண்டா திவர்சினி என்று வைங்க. நல்ல பேர். நல்லா இருக்கு திவர்சினி. அது திடீர்னு இப்படி டக்குன்னு வந்து அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளைண்டா திவர்சன். திவர்சன் போய் ஜாயிச்சு ஏதல்ல போட்டது பேரை பேரு சொல்றாமா? பேர் என்ன வாய்ப்பு நுழையில்லை. அதான் மூணு ஷர்ட்டுக்கு மேல எடுத்து விடுங்க. இது கேட்டு என்ன நடக்குது? பாமா ஆள் நல்ல கையில் நடக்குது. கை நடக்குது. இந்த காலத்துல தெரியல.
அது ஒரு பக்கம் எடுத்து வேணும். கொஞ்சம் ராடி சரி காணும் வாங்க. என்னன்றா திடீரெண்டு வடிவா வந்துட்ட? திடீரெண்டு வடிவா வந்துட்ட? நாம எப்பவும் அப்படிதான். ஆ? எப்பவும் அப்படிதான். காமிக்க கூடாது அதுக்காக வேண்டி. ஆ? அதுக்காக வேண்டி கண்ணு நாளைக்கு கூடாது. கண்ணு நாளைக்கு கூடாது. வடிவா வந்துட்டானே என்ன? என்ன பயப்படுறான்? கை எடுக்கிற பயப்படுறான்டா. ஏ இங்கே இல்லை எங்களை பிரசாந்த். வணக்கம். வணக்கம். சாப்பிட்டீங்களோ? சாப்பிட்டோம். நீங்கள் உங்களை என்ன சாப்பிட்றீங்க? அன்னதானம். ஆ? பிரியாணி. உங்களோட இது சொன்னால் குலசாதம். குலசாதம். பெருமையா இருக்கா? வியப்பா இருக்கு வாங்க. இப்படியா இந்த உலகம்? இல்ல இல்ல என்ன ஆரம்பத்துல இருந்து எப்படி தானே அப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன். இல்ல எல்லாரும் க்ளோன் தான் இருக்கு. ஆனா உங்கள்ட்ட சரி, இப்ப திடீரென்று வெங்கட கேள்வி என்னன்னா, இப்ப திடீரென்று இந்த ஆன்மீகத்துக்குள்ளே நீங்க இவ்வளவு ஒரு ஆர்வமாயும் காரணம் என்ன? எப்படி சொல்றேன்னு சொல்லி வாயெல்லாம் சொல்றேன். நீங்க எப்படின்னா சொல்லுங்க. உங்களுக்கு விமர்சி இப்ப என்னத்துக்காக நீங்க இப்ப எல்லாருக்கும் ஒரு பாதை இருக்கு. இதை தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் அது எனக்கு தெரியல. எப்படி எனக்கு இல்ல, தெரியல. நீங்க என்ன சொல்றீங்க? இந்த மாற்றத்தை பார்த்து திடீர்னு நீங்க என்ன சொல்றீங்க? நல்ல விஷயம். எனக்கு சைவம் சாப்பிட தான் சைவம் சாப்பிடணும். இவர் வந்து முழுக்கமா இருக்காரு. முழுக்கமாக அடிம்பலா மாறினது கணவனுக்கு மேலே மாற மாட்டான். அப்படி இருந்தாலும் இதுல மாறுறது என்ன மாறினா பேருந்து உங்களோட சேர்க்க தீரட்டு மாற்றி போடுவோம். எனக்கு கொஞ்ச நாள் சைவம் சாப்பிடணும் போகணும் தெரியுமா? அவங்க எவ்வளவு சொன்னால இங்க கூட்டிட்டு வரீங்களே, குழம்பு போய்ங்களே வந்து நான் இது மதியம் சாப்பாடு நான் சாப்பிட்றது இல்லை. நீங்க வந்தாலும் நீங்க கொஞ்ச நாள் வந்து நின்றவா இல்லை? இவங்கடா வந்து அந்த 2 நாள்லயே மாத்தி விட்டாரு. 3 நாள். அதுக்கு நீங்க சாப்பிடுவீங்களா? அந்த சாப்பிட அந்த மைண்ட் மாறி கொண்டு போகுது. அவனார் உள்ள ஆளு. அது பிரச்சனைடா. சைவம் உண்டாவிடா. அப்பா ஊப்பட்ட இது இருக்கிறாங்க. பருப்பு, சாம்பார், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், இப்படி கனவரிசியான இறைச்சி என்றால் இறைச்சி கறிக்கு இறைச்சி கறி மட்டும்தான். என்ன இறைச்சின்னா ஒரு இறைச்சியா? டீம்ல இருந்து 2 பேர் மூணாவது டீஷர்ட் கொண்டு போய் அவரு லவ் அப்படி போகணும். அப்புறம் என்ன தீம் இதெல்லாம் பாரு. தாடி வளர்த்து முடி வளர்த்து நாங்களே எல்லாம் இங்க ரொம்ப கணக்கு கொண்டிருக்கோம். வேலையில புரியா இருக்கும். ஆன்மீகத்துக்கு வந்து ஆகணும். உங்கள்கிட்ட இந்த காதல் கைவிடுதல வந்தவங்களா இல்ல மற்றபடி வேற இறைவனை தேடி வந்தவங்களா ஆன்மீகத்துக்கு? அடிப்பானோ
இவ்வளவு நல்லா இருக்கு. இதுக்கு மேல போவாங்க. இதுல என்ன இருக்கு அப்படி இதுக்கு மேல இவ்வளவு நல்லா இருக்கு. இல்ல இதுக்கு மேல என்ன இருக்கு இதுக்கு மேல அடுத்த கட்டம் இருக்கு. கணக்கு கட்டம் காசிக்கு போனா தெரியும். காசிக்கு அதான் உருக்கு தான் இருக்கு அப்ப அவங்க விளையாடுறா அங்க கேட்கணும் இல்ல நாங்களும் தடுக்கிறேன் நண்பன் தப்பு செஞ்சா தடுக்கிற கடமை இல்லையா இதுதான் தடுக்கல பிரச்சனை இல்லை நீங்க நல்ல வாதில ஒரு ஆனா நாங்க நேச்சரை தாண்டி ஓவர்டேக் பண்ணி போயிருக்கீங்க அதான்டா கோல் எடுத்த நான் கதைக்கிறேன். டேய் நீ அண்ணா இல்ல எனக்கு எனக்கு கல்யாணம் கட்டிடுவா அப்ப எனக்கு நீ மூக்க எல்லாத்துலயும் சீனியர் அப்ப எனக்கு நீ அண்ணா கூப்பிட சரி அண்ணாண்டு அவன் ஜினிஜே இந்த கல்யாண கதையெல்லாம் நீங்க 2 பேரும் கேட்க அவனுக்கு இப்ப அவருக்கு அந்த இட்டம் இல்லைன்னா அப்ப நீங்க இப்ப எப்படி சொல்றீங்க ஒரு விஷயத்தை நீங்க எங்களுக்கு திணிக்கிறீங்க யாருக்கு அந்த கல்யாணம் ஆகல இல்ல எனக்கு குறிப்பா சொல்லு தசாலிதான் ஒரு இடம் வேண்டானே இந்த மச்சம் சாப்பிடாம இருந்து அதெல்லாம் சாப்பிடாம இருக்கு வந்துட்டு இருக்கக்குள்ள கலாக்கிறோம் நல்ல ரெண்டு இருக்கு அது என்ன கதை வைப்பானே நான் சாப்பிட்டவுமே சொல்லுவேன் சாப்பிட்டு தான் நான் கோயிலுக்கு போக மாட்டேன் அது என்ற நம்பிக்கை நாசமா போகும் கொஞ்சம் பாவம் செய்யாம இருக்க நீங்க எப்படி திருப்பி சொல்றேன். இது எத்தனை பேர் இருக்கு இதுல இடையில ரக் மாறிச்சு இல்ல அது நான் உங்களுக்கு ஆச்சு இல்லை நான் இது எனக்கு ஆச்சு எனக்கு விரும்ப உடனே இது செய்யும் நீங்க சொல்லி நான் மாறல நீங்க சொல்லி நான் இல்ல ஒரு வார்த்தையில முடிச்சிட்டான் பாத்தீங்க தனக்கு விருப்பம் உண்டா அவன் எதுவும் செய்வான். மாறலடா எனக்காக மாறுது ஆனா நீ திருப்பி மாற பிரச்சனை இல்ல ஆனா மாறித்து திருப்பி சொன்னேன்டா முட்டை வெள்ளக்கரு சாப்பிடலாம் மேல இருக்க வெள்ள சாப்பிடலாம் மஞ்சள் பிடிக்கல அடுத்து நாங்க போட்டோ வாங்கினா பிரசாத் போட்டோ இந்த மூடும் இதே ஒரு வேலையா மினக்கட்டி செஞ்சிருக்கான்னு அவனை பாராட்டு அது ஒரு சேர் தான் அது அப்படியே போயிட்டு நாள் விஷ் பண்ணதுக்காக தான் அந்த போட்டோ உனக்கு வீடியோ இப்படி இருந்து அவன் தான்டா ஓட்டம் நீ குரூப்ல ஓட்டு அந்த போட்டோ வச்சிருப்பாங்க அது இல்ல ஆன்மீகத்துக்கு ஒரு நல்ல விஷயம் ஏன்னா நம்ம ஆன்மீகத்துல இவர் இப்ப 2 மாசம் கோர்ஸ் எடுத்து வராரு நான் ஆரம்பத்துல இருந்து இதுக்கு எனக்கு சம்பந்தம் டீல் பண்றேன்னா நான் 2 மாசம் தான் பழகி வரேன் ஒரு மலையாளம் வந்து குருட்டு தான் நான் கற்றுக்கொண்டேன் என்ன இருக்கிறேன் குருட்டு கேட்டுக்கொண்டேன் என்ன விட்டு இவன் தான் ஏதோ செஞ்சிருக்கான் அவசியம் பண்ணி ஆதிஜோகி அங்க போனா நான் இப்ப கைலாசாவுக்கு போகிறேன் இல்லடா நான் போனேன் அங்க போனா ஃபுல்லா என்ன கைலாசாவை வேகன்சி சந்தனம் மணக்குது இது பாரு இதான் நம்ம மனம் உனக்கு ஓடு 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 கவச உண்டலங்க நம்ம சொல்றாங்க தூக்கிடா பாரம் இல்ல அங்க பாரம் அண்ணாட்ட கொடுத்துரு பாரம் இல்ல அவன் தூக்கிட்டு போறானா எப்படி நடுவுறான் பாரு அப்படியே வருது நீ இப்படி இருந்தவன் அப்படி போயிட்டாதான் வாழ்க்கடா மாறல இப்படி இருந்தவன் அப்படி போயிட்டான் அப்படி இருந்தவன் இப்படி இருந்தவன் இவன் என்ன சைவம் இப்ப சாப்பிடல இவன் முதல் சாப்பிட்ற இல்லை இப்போ இவன் ஃபுல்லாக சாப்பிட்றான் கைகளுக்கு என்ன வருமா சாப்பாடு அது வேறும் வெயிட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணீங்க இன்னும் இவ்வளோ நேரம் பாடாரண்டு வந்து இங்கே வாங்க கிட்ட வாங்க சாப்பாடை காட்ட இதா பொரிச்ச முட்டை இருக்கு அடுத்த இதில் ஏதோ ஒரு என்ன 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 பாகக்காயோ இல்லை இருக்கு இன்னொரு கறி அதே மாதிரி இந்த சிக்கன் இருக்கு மற்ற இந்த சம்பல் நல்லா தான் இருக்கு
நல்லா இருக்கும். என்னென்னு காடு பிரியாணி சாப்பிடுவோம். முதல் வந்து ஆடு பிரியாணி தருவாங்க. இப்போ பிரியாணி சாப்பிடுவோம். அதான் என்ன கடாயோ அது எப்படி ரிவ்யூன்றது மக்கள் எல்லாம் பெரிய நம்ம பேர் உறவுகள் தாவர உண்ணி எனக்கு தாவரணியெல்லாம் போய்தான் மாமிசத்தை கண்டா ஓடுறான் நிற்கிறான் இந்த பக்கத்துல நல்லா இருக்கு சாப்பாடு நல்லா சாப்பாடு நல்லா இருக்குடா. அம்மா அவனுக்கு என்ன மேலே விட வரீங்களா? அம்மா